டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேஸ்வரா ஆப்டிகல்ஸ் இந்த பேரை கேட்டதும் எத்தனையோ கண்கண்ணாடி கடைகள் இருக்குது. அதில் இதுவும் ஒரு கடையாக இருக்கலாம். வெங்கடேஸ்வரா ஒரு காமன் நேம், எந்த ஊரில் இருக்கோ எந்த ஏரியாவில் இருக்கோ தெரியல அப்படின்னு ஒரு நொடி தோணலாம். அடுத்த நொடி நம்ம மனசு வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தாவி போயிடும். இது இப்போ ஒரு மிகப்பெரிய பிராண்டாக நாடு முழுவதும் பரவி விரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அதுவும் வேறு ஒரு பேரில் விரிஞ்சிருக்குன்னு சொன்னால், அது என்ன பிராண்ட், நாடு முழுக்க ஒரு கண்ணாடி கடையை எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி வரலாம். அடுத்து கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே இவங்களுக்கு ஃபண்டிங் கிடைச்சிருக்குதுன்னு கேட்டால் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து என்ன தான் செஞ்சாங்க, நாம் இதிலிருந்து ஏதாவது கற்றுக்கலாமா அப்படின்னு தோணுமா தோணாதா? சரி, கதைக்குள்ளே போவோம். பிரதீக்ஷா இவர் அமெரிக்காவுக்கு போய் ஒரு புகழ்பெற்ற பிஸ்னஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு சென்னைக்கு திரும்பி வந்தார். சாதாரணமாக வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்க ஒரு பெரிய வேலையில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறி இப்படி ஒரு தனி ட்ராக்கில் அவங்க லைஃப் போயிடும். பிரதீக் அப்படி எந்த வேலையிலையும் சேரலை. இவரோட தந்தை சென்னை பிராட்வேல ஒரு ஹோல்சேல் ஆப்டிக்கல் ஸ்டோர் ஒன்று நடத்திட்டு வந்திருக்கார். 2005 ஒரு ரீட்டைல் ஷாப் தொடங்கலான்னு முடிவெடுத்து அண்ணாநகர் 2nd அவென்யூவில் திறக்க பிளான் செஞ்சுருக்கார். மகன்கிட்ட கேட்டதுக்கு அது உங்கள் சாய்ஸ், செய்யணும்னு நினச்சா தாராளமாக செய்யுங்க, இந்த இண்டஸ்ட்ரி பற்றி எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஸோ என்னால் எதுவும் செய்ய முடியும்னு தோணலைன்னு தான் சொல்லியிருக்கார். தொடங்கின முதல் வாரம் ஏற்கனவே கடையில் ஆட்களை பணிக்கு நியமிச்சிருந்தாலும் பிரதீக் சும்மா கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு வரலாமே அப்படின்னு தான் கடைக்கு போக தொடங்கியிருக்கார். கடைக்கு வர வாடிக்கையாளர்களோட பேசி அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு முழுமையான சேல்ஸ்மேனாகவே மாறியிருந்தார் பிரதீக். இதுதான் அவரோட வாழ்க்கையை புரட்டி போட்ட நேரம்னு கூட சொல்லலாம். சில நாட்கள் கழித்து இவரோட அப்பா, சரி இந்த கடைக்கு வந்ததெல்லாம் போதும், வேறு நல்ல வேலையாக பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கார். இவருக்கு தான் மனசு இப்போ பிஸ்னஸில் லயிச்சு போயாச்சே, மறுத்திருக்கார். நான் இந்த தொழிலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பலவிதமாக சொல்லியிருக்கார். இத்தனை செலவு செஞ்சு அமெரிக்காவுக்கெல்லாம் போய் படிக்க வச்சு இதெல்லாம் 250 சதுரடி கடையை நடத்தவா? தவிர இந்த துறையில் உனக்கு அனுபவம் இல்லை, எப்படி தொழில் நடத்த முடியும், இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு அப்பா சொல்ல, இந்த இண்டஸ்ட்ரியில் வளர்ச்சிக்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தி 2007 வரை வெங்கடேஸ்வரா ஆப்டிகல்ஸ் அப்படிங்கிற பேரில் பிரதீக் நடத்திட்டு வந்திருக்கார். கடையை வச்சு நடத்துகிறதோடு அவர் நிற்கலை. ஐ கிளாஸஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி ஆராய்ச்சி கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கார். கண்ணாடி வாங்குறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? நல்ல குவாலிட்டியில் மலிவான விலையில் நீடித்து நிலைக்கிற நம்பகமான ஒரு ப்ராடக்ட் வேணும்னு தானே நினைப்பாங்க. ஆனால் ஐவேர் இண்டஸ்ட்ரியோ ஒரு அன்ஆர்கனைஸ்டு பிஸ்னஸ். ஏகப்பட்ட அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் ஒரு பக்கம்னா, விலை அதிகமான ஃபாரின் பிராண்ட்ஸ் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருக்குதுன்னு இவருக்கு நல்லாவே புரிஞ்சுது. இந்த இடைவெளியை குறைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குதுன்னு பிரதீக்குக்கு தோணுச்சு. முக்கியமாக இவரை ஈர்த்தது இந்த இண்டஸ்ட்ரியோட சப்ளை செயின். 2007 வரை பல விதமான ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கார். 2008 வெங்கடேஸ்வரா ஆப்டிகல்ஸ் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸ் அப்படின்னு மறு அவதாரம் எடுத்து சென்னையில் இன்னும் 2 ஸ்டோர்ஸை தொடங்கினாங்க. 3 வருஷங்கள் அசுர வளர்ச்சி. எப்படி சாதிச்சாங்க அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்த தகவல்களிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய முக்கியமானது 2 பாடங்கள் என்னங்கிறத மட்டும் பார்ப்போம். முதல் பாடம், தொழிலில் அனுபவம் இல்லை அதனால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுங்கிறது ஜென்ரலாக எல்லாரும் சொல்கிற ஒரு சாக்குப்போக்கு. ஆனால் மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தீராத ஆர்வம், நம்பிக்கை, பேஷன் இவற்றோடு சேர்ந்து ஒரு பர்பஸ் இருந்தால் நிச்சயமாக மேஜிக் நடக்கும். ஆப்டிக்கல் பிஸ்னஸுக்கும் பிரதீக்குக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கல தான். ஆனால் ஆர்வம் வந்ததும் இந்த இண்டஸ்ட்ரியை மாற்றணும், அதில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற ஒரு குறிக்கோளோடையும் நம்பிக்கையோடையும் களத்தில் இறங்கினார் இல்லையா? 2வது பாடம், ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபிகேஷன். யாரும் செய்யாத ஒன்றை எப்படி செய்யறது, இல்லை எல்லாரும் செஞ்சிட்ருக்கிற ஒன்றை எப்படி ரொம்ப வித்தியாசமாக செய்யறது, இந்த எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. அதை செயல்படுத்த இண்டஸ்ட்ரி பற்றின ஆழ்ந்த புரிதலும் நுணுக்கங்களும் நெளிவு சுழிவுகளும் நிச்சயமாக தெரியணும். எப்படி தெரியும்? நேரம் செலவிடணும், ரிசர்ச் செய்யணும், அதில் ஆர்வம் இருக்கணும், பார்த்து கேட்டு படித்து தெரிஞ்சுக்கணும்.
அப்போ தானே கண்ணு முன்னால் போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை டப்புன்னு பிடிச்சி அதை எப்படி செயல்படுத்தலான்னு பிளான் பண்ணி செய்ய முடியும். அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் ஸ்பெக்ஸ் மேக்கர்ஸுக்கு தனித்துவமான ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அதை தக்க வச்சு 100 கோடி ரூபாய் முதலீடு கிடைக்கணும்னா அது சும்மாவா வந்திருக்கும்? அடுத்த பகுதியில் இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். பிஸ்னஸ் கதை கேட்க எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். அதுவரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.